ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிஎஸ்சி கிச்சனில் கேப்பப் டீமன் அண்டர்ஸ் தீமில் தான் கேக் செய்ய போகிறோம். இதுக்கு நான் சரியாக 1.5 கிலோ அளவு பட்டர் கேக் செஞ்சு எடுத்திருக்கேன். பெரிய கேக் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கும், சின்ன கேக் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கும், அதோட 12 கப் கேக்ஸும் சரியாக 1.5 கிலோ பெட்டரில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 3 கலர் ஐசிங் சேர்க்க போகிறேன். பர்பிள், ப்ளூ, பிங்க். ஃபஸ்ட்டாக க்ரம் கோட் பண்ண கேக்கில் பர்பிள் கலர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த தீமுக்கு பர்பிள் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் பர்பிளில் ஒரு 4 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளூவால் ஒரு லைன் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பிங்க் கலர் அதுலேயே ஒரு 3 லைன் மாதிரி போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு மேலேயும் ஒரு லைன் பர்பிள் கலர் போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே ஃபுல்லாக பர்பிள் கலர் கொடுத்து இந்த கேக்கை ஃபுல்லாக நீட் பண்ணி கவர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு நான் பட்டர் ஐசிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பட்டர் ஐசிங் ரெசிபியும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் போய்ட்டு உங்களுக்கு பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன கேக்குக்கும் பர்பிள் அண்ட் பிங்க் கொடுத்து ஃபுல்லாக அந்த கேக்கையும் நீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்புறமா சின்ன கேக்குக்கு 2D நசல் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்துக்கொள்கிறேன். அதே மாதிரி கப் கேக்குக்குமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பெரிய கேக்கில் 2D நசல் வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் டிசைன் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது பெரிய கேக் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நாங்கள் வச்சுருக்க சின்ன கேக்கை வச்சிடலாம். வச்சுட்டு ஃபோட்டோ பேப்பரில் நான் வந்து டீமன் அண்டர்ஸ் தீம்ட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு டூத் பிக்கை அந்த ஃபோட்டோவில் பின்னால் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அதை அப்படியே கேக்கில் குத்தியிருக்கேன். பாருங்கள், இந்த கேக்கு நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே வச்சோன்னே எந்த இஷ்யூ இல்லாமல் அழகாகவே நிற்கிது. இந்த ஸ்டாண்ட் இருக்குது கூட விளங்குதில்லை. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி இதை செட் பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.